கண் தெரியாத மனிதன், வாழ்வில் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், பிச்சை எடுக்கக்கூடிய அளவில் தரம் தாழ்ந்து போன ஒரு மனிதன். ஆனால் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது, என் வாழ்வில் அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று அவன் வருடக்கணக்காய் ஏங்கிக் கொண்டிருந்தான், மாதக்கணக்காய் ஏங்கிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் தனக்கு பிச்சை எடுக்காவிட்டால் அன்றைக்கு வாழ்நாள் பொழுது போகாது, அடுத்த நாள் அவனுக்கு ஜீவனம் பண்ண முடியாது. அவர் எங்க இருக்கிறார் என்று அவரை தேடி போக முடியாது. யாரும் அவனை அழைத்துக் கொண்டு போக ஆயத்தம் இல்லை. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து இயேசு அவன் இருந்த பகுதிக்கே கடந்து வந்தார். நீங்கள் அந்த வேத புத்தகத்தை படித்து பார்த்தால் அந்த இடத்துல வேற அற்புதம் அவர் செய்யவில்லை, இவனை மாத்திரமே அவர் சந்தித்த அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பண்ணுகிற ஒரு விண்ணப்பத்தை, இல்லாவிட்டால் அவன் வாஞ்சிக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில நிமிடங்கள் நாம் வேத வசனங்களை நம்முடைய கவனத்தில் கொண்டு வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு மனிதன் வந்து 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு கேள்வி வந்தது. இன்றைக்கும் கூட மனிதர்களுக்கு பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. தொழிலை பற்றிய கேள்விகள், குடும்பத்தை பற்றிய கேள்விகள், பிள்ளைகளை பற்றிய கேள்விகள், தங்களுடைய வருங்காலத்தை பற்றிய கேள்விகள், இப்படி பலவிதமான கேள்விகள் அநேகருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த உலக வாழ்க்கையை குறித்த கேள்விக்கு அப்பாற்பட்டு அடுத்த கட்ட மறுமைக்குரிய, இல்லாவிட்டால் நித்தியமான வாழ்வுக்குரிய ஒரு சில கேள்விகள் அநேகருக்குள்ளே இருக்கிறது. ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவதை நாம் காணலாம். ஒரு விதத்தில் அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. பரலோக ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிப்பது, பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டா என்கிற சில கேள்விகள் பலருக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்கிற அறிவு இருக்கிறது, ஆனால் அவைகளில் பிரவேசிக்க வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிலருக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள், எல்லாருக்கும் அது உண்டு என்று அவர்கள் பொதுவாக பேசுகிறார்கள். ஒரு சிலருக்கு பரலோகம் உண்டு, அது ஒரு காமன் பிளேஸ் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அதன் ஆழம் எப்படி அதை விரிவாக உரைக்கிறது என்பதை கணித்து சொல்ல அவர்களுக்கு முடியவில்லை. அப்படி கணித்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு பாதையிலே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு வாலிபனுக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? ஒரு வாலிபனுக்கு இப்படி ஒரு கேள்வி எழுமா? வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை, உன் இளமை பிராயத்திலே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழியிலும் நட என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படித்தானே இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள் எழலாம். ஆனால் இந்த வாலிபன் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்தான். ஒரு குறிக்கப்பட்ட எல்லையை அவன் கண்டான். பிரசங்கியின் புஸ்தகத்திலே சாலமோன் தன்னுடைய நிலவரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருந்தது. அந்த எல்லையை நான் போய் கண்டேன், ஆனால் எல்லாம் முடிவிலே அது மாயை என்று நான் கண்டுபிடித்தேன் என்று அவன் சொல்லுகிறான். இங்கே
இந்த வாலிபனுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டார்கள், தம்பி நீ இப்படியே போய்கொண்டிருக்கிறாய், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே நீ எப்படி இருக்க போகிறாய் என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே எழுப்பி விட்டார்கள். அவன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மொத்தமாக மறந்துவிட்டு, நான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பணம் கொடுத்தால் போதுமா? அன்னதானம் செய்தால் போதுமா? கோவில்ல போய் தசமபாகம் செலுத்தினால் போதுமா? இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சபையிலே, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு அங்கு சபை கோவில்களிலே சந்தாதாரராக இருந்தால் போதுமா? எப்படி நான் இதை அடைய முடியும்? இப்படிப்பட்ட கேள்வி அவனுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் இருந்த பகுதியை நாடி அவர் கடந்து வந்தார். இவன் ஓடி போய் அவரிடத்திலே கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலின் காலம், கடைசி காலமாக இருக்கிறபடினால் அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை நேசித்து அவனோடு பேசினார். மகனே, நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அது அவனுக்கு சுலபமாக இருந்தது. இந்த கற்பனை என்று சொன்ன உடனே நமக்கு இந்த 10 கட்டளை தான் பிரியமானவர்களே ஞாபகத்துக்கு வருகிறது. ஏன், அந்த வாலிபனுக்கும் கூட அதுதான் அவனுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வந்தது. அவன் சிறு வயது முதல் கொண்டே அதை கை கொண்டு வந்த ஒரு மனிதன். வாலிபனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பணம் அதிகமாக இருந்தது. அவன் ஒரு வசதி வாய்ப்பு படைத்த ஒரு வாலிபன். அவனுக்கு இந்த உலகத்தில் நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம், ஆனால் பரலோகத்துக்கும் போய் எப்படி ஆயினும் அதையும் ஒரு கை பார்த்து விட வேண்டும், அதையும் அனுபவித்து விட வேண்டும், அங்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்திதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை வந்தது. ஆனால் இயேசு அவனிடத்தில் நீ ஜீவனில் பிரவேசிக்க, நித்திய வாழ்வில் பிரவேசிக்க விரும்பினால் நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் உடனே சொன்னான், எந்த எவைகளை என்று கேட்டான். உடனே அவர் சொன்னார், 10 கட்டளை உனக்கு தெரியுமே, கற்பனை தெரியுமே என்று சொன்னார். அவன் சொன்னான், இதெல்லாம் நான் ஏற்கனவே சின்ன வயது முதல் நான் பயின்று கற்றிருக்கிறேன். எனக்கு 10 கட்டளை தலைகளாக சொல்ல தெரியும், பாதியிலிருந்து சொல்ல தெரியும், இங்கிலீஷ்லயும் சொல்ல தெரியும், தமிழ்ல சொல்ல தெரியும், எபிரேயர்ல சொல்ல தெரியும், லத்தீன் பாஷையில சொல்ல தெரியும், எல்லாம் தெரியும், இவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். இயேசு சொன்னார், இவைகளை அறிந்திருக்கிறாய், நீ கை கொண்டிருக்கிறாய், ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை நித்திய வாழ்வுக்கு போக வேண்டுமானால் இது போதாது என்று சொல்லி, நீ உனக்குரியதை விற்று தருத்திரத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அவன் நினைத்தான், கற்பனைகளை கை கொண்டால் போதும், 10 கட்டளைகளை படித்திருந்தால் போதும், அதன்படி ஒரு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீ எல்லாவற்றையும் விட்டு தருத்திரத்துக்கு கொடுத்து விட்டு பரலோக ராஜ்யத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவனுடைய நம்பிக்கை முழுவதும் அந்த பணத்தின் மேல் இருந்தபடினால் அப்படியே அவன் போய்விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே உலகத்தை அனுபவித்து விட்டோம், அடுத்து எதையாவது அனுபவிக்கலாமா என்கிற சிந்தை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய வாய்ப்பை சொன்னபோது அவனால் ஓரளவு ஏற்றுக்கொள்ள முடிந்தது, முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் இன்றைய வாலிபர்கள், இன்றைய கிறிஸ்தவ வாலிபர்களுடைய பரிதாப நிலை. ஒரு அளவு அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு அளவு உண்மையாக கற்பனைகளை கை கொண்டு வாழ முடியும். ஆனால் இயேசு அடுத்த ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லுகிறாரே, சத்தியத்தை சொல்லுகிறாரே, அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தில் இதை வேறு விதமாக அவன் எடுத்து சொல்லுகிறான். ஒரே போலதான் இருக்கும், வார்த்தைகளின் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இவன் சொல்லுகிறான், ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக நடு ரோட்டிலேயே அவன் முழங்கால் போட்டு விட்டான். இவன் ஒரு பெரிய பணக்காரன். 22ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆனா இவனுக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்துல எல்லா பணக்காரத்தனத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம், ஆனா அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க, அந்த வாழ்க்கையில் நம்ம கோட்டையை விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது,
அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டான். இயேசு இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பல பதில்களை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போக அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே என்னுடைய வழியாகிய என்னிடத்தில் வந்து என் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் உயிர்த்தெழுதலின் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான வழி. அப்படினால் அவர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு சபக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கத்தை மாற்றி பண்ணுகிறவர் அல்ல. சத்தியம் ஒன்றுதான், அதுல மாற்றமே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. உபதேசம் ஒன்றுதான், அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் மாற்றங்களும் கிடையவே கிடையாது. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வேத வசனத்தில் உள்ள ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகிறது இல்லை. அதை நானும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. வெளிப்படுத்தல் சொல்லி இருக்கிறது, இந்த வசனத்தில் ஒன்றை ஒருவன் கூட்டினால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும், ஒருவன் குறைத்தால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும், எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால எந்த சபக்காரங்களும் இதை கூட்டி குறைச்சு பிரசங்கம் பண்ணா அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு உண்டு. இங்கே மார்க் 10:17 பார்க்கும் பொழுது அவன் ஒரு ஐஸ்வர்யவான். 22 சொல்லி இருக்கிறது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இவனும் இதே கேள்வியை கேட்டபோது இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றார். இதே பதில் தான், உனக்கு பரலோகம் வேணுமா, நீ என்ன பின்பற்றி வா. வெறும் கற்பனைகளை கை கொண்டால் போதாது, வெறும் வார்த்தைகளிலே நீ தேவனுடைய சமூகத்தில் நீ போகிறேன் என்று சொன்னால் போதாது. புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு பழைய ஏற்பாடு முடிவுக்கு வந்து விடுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள கற்பனைகள், கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள் எழுதி போட்டுட்டு இதன்படி இருந்தால் அது சன்மார்க்கம். ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு நீ வெளியே எரிய வேண்டியதை வெளியே விடணும், துண்டிக்கப்பட வேண்டியதை துண்டிக்கணும். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் நீ எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து என் பின்னே நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது சிலுவை பாதை அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. 21ஆம் வசனத்துல இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. கற்பனைகளை கை கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னொரு குறைவு இருக்கிறது. அது என்ன? சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. கிறிஸ்தவ வாழ்வு இந்த உலகத்தில் ஒரு செழிப்பான வாழ்க்கை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கை, மறுமையின் வாழ்க்கை மகிமையாக இருக்க வேண்டுமானால் இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக நாம் எதையாவது செய்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய மகிமை அதிகமாக இருக்கும். இவன் ரோட்ல போய் நடு ரோட்ல முழங்கால் போடுறதுக்கு வெக்கப்படாம அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? இவன் ஏற எதையாவது சொல்லுவாரு, ஒரு 1000 பேருக்கு சோறு போட்டு விடு அப்படின்னு சொன்னா போய் சோறு போட்டுடலாம், அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எதையாவது செஞ்சிடலாம். இப்படிலாம் அவன் யோசிச்சான். ஆனா இயேசு சொன்னாரு, இருக்கிறத வித்து தரத்துற கொடு, பரலோகத்துல பொக்கிஷை சேர்த்து வை, ஏன் பின்னால வந்து அதே பிரசங்கத்தை சொன்னார். அவன் அதோடு போய்விட்டான். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஐஸ்வர்யவான்களுக்கு பரலோக ராஜ்யம் போக ஆசை, வாலிபர்களுக்கு பரலோக ராஜ்யம் போக ஆசை. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரை நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே அடுத்து வர்றது அட்வொகேட், தர்க்க சாஸ்திரி, இல்லாட்ட நியாய சாஸ்திரி. இவனுக்கு பைபிள்ல ரொம்ப கரைச்சு குடிச்சிட்டான், ரொம்ப தெளிவா வந்திருக்கிறான். இவனுக்கு ஒரு டவுட், இவர் என்ன சொல்றாரு? 2 பேருக்கு விவரம் மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, ஒரே மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, நமக்கு ஏதாவது மாற்றி சொல்றாரா? இதை கேட்கறதுக்காக இவன் சோதிக்கும்படியாக வர்றான். இவனுக்கு பரலோகம் போகணும்னு ஆசை, ஆனாலும் இவருடைய கொள்கை கோட்பாடுகள்ல வித்தியாசம் இருக்கா? அவரை சோதித்து அறிய அவன் கேட்டான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, இன்னொரு பகுதியில் ஒரு சோதிக்கலாம், என்னதான் வசனம் சொல்றாரு, என்ன வார்த்தை சொல்றாரு, என்ன உபதேசம் சொல்றாரு, இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி முடிஞ்சா ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த சிந்தையில அவன் கேட்டான். இயேசு கிறிஸ்துவத்துல அவன் கேட்டபோது இயேசு கிறிஸ்து உடனே அவனை கேட்டு சொன்னாரு, நியாயப்பிரமாணத்துல என்னப்பா எழுதியிருக்கு, நீ அதை சொல்லுனாரு. அவருக்கு தெரியும் இவன் எதுக்கு வந்திருக்கிறான். உடனே அவன் சொன்னா, நீ வாசித்திருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார். உடனே அவன் சொன்னா, 10 கட்டளையை சொல்லாம இந்த 10ஐயும் இயேசு சுருக்கி சொன்னார் இல்லையா,
அதுக்கு வந்துட்டு அவன் கரெக்டா. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை? 2 கட்டளை. உன் முழு பரனை நேசி, பிறனை நேசி. உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ உன் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று 10 கட்டளையை 2 கட்டளையா மாற்றினார். இவன் நியாயசாஸ்திரி, இவனுக்கு நல்ல அட்வொகேட், நல்ல மூளை வேலை செஞ்சது. இவர் இப்படி மாத்திட்டாருன்னு தெரியும். அதனால இவர் கேட்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்திருக்கிறாய் என்றார். உடனே அவன் சொன்னா, முழு இருதயத்தோடும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, மற்றவங்களை ஒன்னு நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னார். உடனே அவர் சொன்னாரு, நிதானமாய் சொன்னாய், அதே நீ போய் அப்படியே என்ன செய்யினார். அவனுக்கு முகத்தில் அடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவன் சொன்னா, எனக்கு பிறன் யாருன்னு. அதுக்கு தான் ஒரு கதையை சம்பவத்தை சொல்லிவிட்டார். அவன் அதுக்கு பிறகு அவன் என்ன ஆனான்னே பைபிள்ல சொல்லல, அதோடு அவன் ஒதுங்கி விட்டான். அவனை கூப்பிட்டு சொன்னார், நீ அதப்படியே செய். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கொலை செய்யாதிருப்பாயாக இந்த 10 கட்டளையே எழுதி வச்சுக்கிட்டு இதே கட்டளையை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் மகனையாவது தன் மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிப்பது, அதுதான் மறுமைக்கு உன்னை கொண்டு போகும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகும், நித்திய ஜீவனை அடையிறதுக்கு வழி சொல்லி கொடுக்கும். இரண்டாவது, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே நீ மற்றவனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். முடியுமா? சொந்த மனைவியை கூட அப்படி நேசிக்க முடியல. இன்னைக்கு சொந்த புருஷனை கூட தன்னை நேசிக்கிற மாதிரி நேசிக்க முடியல. கல்யாணத்துல மட்டும்தான் ஒரே மாம்சம் பேசுவாங்க, அதுக்கு பிறகு அது வேற மாம்சம் தான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. சமுதாயத்தின் மத்தியில கிறிஸ்தவர்களை குற்றஞ்சாட்டக்கூடிய அளவில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தரந்தாழ்ந்து கொண்டு வருகிறது. காரணம், அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்பு குறைந்து விட்டது. தேவனை நேசித்தால் தானே மனிதனை நேசிக்க முடியும். தேவனை நேசிக்கிறவன் நிச்சயமா மனிதனை நேசிப்பான், நேசிப்பான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகனாயிருக்கிறான். கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வேதம் எவ்வளவோ அருமையாக, ஆழமாக, தெளிவாக, திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். இங்க நீங்கள் பார்த்தால் இவன் ஒரு நியாய சாஸ்திரி, இவனுக்கும் பரலோகம் போகணும்னு ஆசைதான். ஆனா இயேசு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே வந்தான். அப்பதான் கடைசியில் சொன்னார், நீ அந்தபடியே செய்யின்னு சொன்னார். அவன் செஞ்சானோ இல்லையோ? அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒருவன் வாலிபன், ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் நியாயசாஸ்திரி, ஒருவன் யாரு? தலைவன். நீங்க நினைக்கலாம் எல்லாரும் ஒரு ஆள் தான், 2 பேர் ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா இவன் வேற ஆள். ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2 பேர் சொல்லி இருக்கு. ஒருவன் நியாயசாஸ்திரி, ஒருவன் தலைவன். ஊருக்கு தலைவனோ, ஜாதிக்கு தலைவனோ, சபைக்கு தலைவனோ, இல்ல தெருவுக்கு தலைவனோ, யாருக்கு எதுக்கு தலைவன் தெரியாது. ஆனால் தலைவன் ஒருவன் அவரிடத்தில் வந்து, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவனுக்கு இதே பிரசங்கத்தை திருப்பி பண்ணார். வசனம் மாறாது, வசனம் மாறவே மாறாது. யாரு போனாலும் இதுதான் உபதேசம். பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகணும்னா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி வந்தா கதவு என்ன செய்யும்? திறக்கும். அதுல பெந்தேகோஸ்காரர்கள், சிஎஸ்ஐ, ஆர்சி, மாரநாத்தா, ஏஜி இந்த டிவிஷனே கிடையாது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு என்ன செய்யும்? வாசல் தானா திறக்கும். சத்தியத்தின்படி நடக்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. வசனமே சத்தியம், உபதேசமே சத்தியம், அப்போஸ்தல உபதேசமே சத்தியம், அதுவே சட்டம். இப்படிலாம் வசனங்கள் எவ்வளவோ இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த தலைவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் தலைவன், இந்த உலகத்தில் நான் தலைவனாய் வாழ்ந்து விட்டேன், ஆனால் நான் பரலோக ராஜ்யம் செல்ல வாஞ்சிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவனுக்கு இதே காரியத்தை சொன்னாரு. அவன் மிகுந்த துக்கம் அடைந்து போயிட்டான். அவன் என்ன நினைச்சான்னா, கோஷம் போட்டா போயிடலான்னு நினைச்சிருப்பான். ஒரு 1000 பேரை திரட்டி ஒரு கூட்டம் நடத்திட்டா போயிடலான்னு நினைச்சிருப்பான். ஒரு 5000 பேரை வச்சு ஹீலிங் சர்வீஸ் நடத்திட்டா போயிடலான்னு நினைச்சிருப்பான். இப்படித்தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஆசை. ஆனா கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லப்பா, நீ சிலுவை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. இன்னைக்கு பரலோகம் போகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு.
ஆனா சிலுவை சுமக்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன இல்ல? ஆசை இல்ல. சிலுவை இயேசு சுமந்துட்டார், நான் சுமக்க வேண்டியதில்லை. கரெக்ட், அருமையான ஒரு வார்த்தை. கொலோசியர் 1:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நாம் நம்முடைய மாம்ச சரீரத்தில் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு ஒரு மகிமை வேணுமானால் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் அவரை பின்பற்ற வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வாலிபன் கேட்கிறான். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஐஸ்வர்யவான் கேட்கிறான். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நியாய சாஸ்திரி கேட்கிறான். நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவன் கேட்கிறான். நித்திய வாழ்வுன்னா என்ன? அதில் எப்படி போகிறது? அதை எப்படி நாம் அடைகிறது? அநேகருக்கு ஆசை இருக்கு பிரியமானவர்களே, ஆனால் அநேகருக்கு விருப்பம் அதேபடி இயேசு சொல்றபடி வாழ விருப்பம் இல்லை. அந்த பெரிய ஐஸ்வர்யவான்ட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அப்படியே துக்கம் அடைஞ்சு அப்படியே போயிட்டான். இயேசு அவனை பார்த்துட்டு கிட்ட உள்ளவங்களை பார்த்து சொன்னாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதா இருக்கிறது. ஒட்டகம் கூட எங்க போயிடும்? ஊசியினுடைய காதுக்குள்ள போயிடும். ஆனா இவன் எங்க போக மாட்டான்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். ரொம்ப கஷ்டம். ஒரு அம்மா கேட்டாங்க, இப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம்னு சொல்லியிருக்கு. நான் பிறக்கும் போதே எங்க அம்மா அப்பா ரொம்ப வசதியானவங்க, நான் கல்யாணம் கட்டி கொடுத்த என்னைய கட்டி கொடுத்த விட அதை விட வசதியானவங்க, அப்ப நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேனா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்லாம் இருக்கு. அவங்க ஸ்கூல் சென்னையில பொன்னேரியில பகவான் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். அப்ப நான் சொன்னேன், ஐஸ்வர்யம் இருந்தா நீங்க போவீங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வச்சுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு எல்லாம் தருவார். ஆனா அதுல உன் நம்பிக்கையை வச்சு உன் வாழ்க்கையை நீ திசை திருப்பி விட்டால், பரலோக பாதையிலிருந்து நீ பாதை மாறிவிட்டால் உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. முழங்கால் போட்டான், நடு ரோட்ல முழங்கால் போட்டான். ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய முடியல. கற்பனையை பத்தி விளக்கம் இயேசுவிடத்துல பேசினான். ஆனா ஆண்டவர் சொன்ன அடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவனுக்கு முடியல. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே போய்விட்டார்கள். குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை. பரலோக ராஜ்யத்துல எப்படி போறது? ஒரு பாஸ்டர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னு இயேசுவினிடத்துல வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அவர் வர்றாரு. யார் அந்த பாஸ்டர்? நிக்கோதேமு வர்றார். அவர் நைட் பாஸ்டர். இவர் ராக்காலத்தில் இயேசுவினிடத்துல வந்து அவரிடத்துல பரலோக ராஜ்யத்தை பத்தி பேச வந்த உடனே இயேசு சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துல நீ போகணும்னா மறுபடி பிறக்கணும், அப்ப நீ அதை பாப்பாய். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் அதில் பிரவேசிப்பாய். நீ கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நின்னா அதை சுதந்தரிப்பாய். பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறது ஒரு பகுதி, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒரு பகுதி, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வது ஒரு பகுதி. அந்த 4 பேர் நான் சொன்னேன், அதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒருத்தன் நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணுமா, இன்னொருத்தன் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணுமா. சென்னைக்கு போய் பார்க்கறது ஒரு பகுதி, சென்னையை இங்கே உட்கார்ந்துலே பார்க்கலாம், அங்க போயும் பார்க்கலாம், அங்க போய் ஒரு இடம் வாங்கி சுதந்திரமா உட்கார்றது ஒரு பகுதி. பரலோக ராஜ்யத்தை நீ மறுபடி பிறக்கும் போது பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறாய். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அழகாக வேதவசனத்தை சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவனா பிறந்ததுனால பரலோக ராஜ்யம் கிடைச்சிடும் சொல்லக்கூடாது, பெந்தேகோஸ்தேக்காரனால நிச்சயம் கிடைக்கும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு ஒரு வழிமுறை விதிமுறை இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல யாருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வசனம் சொன்னா சாதாரண வசனங்கள்ல. இயேசு சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருந்தால் போய்விடுங்கள். உடனே சொன்னாங்க, பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய வாழ்வுக்குரிய வசனம் இயேசுட்ட தான் இருக்கு. சிலுவை சுமந்தவர்கிட்ட தான் இருக்கு. சிலுவையில அடிபட்டவர்கிட்ட தான் இருக்கு. சிலுவையில ரத்தம் சிந்தினவர்கிட்ட தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. சிலுவையில ஜீவனை கொடுத்து ஜீவனை அங்கேயே வார்த்த அந்த நபரிடத்துல தான் நித்திய ஜீவனுக்குரிய வசனங்கள் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அடுத்ததாக யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். தமிழ்ல சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்கணும்னு இல்ல, அதுல என்ன மெய்ப்பொருள் இருக்குன்னு என்ன செய்ய நீ கண்டுபிடி. ஒவ்வொரு சபக்காரங்களும் ஒவ்வொரு விதங்களிலே போதிப்பாங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை வெளிச்சம் அவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்றது கரெக்டா, அதுல மெய்ப்பொருள் இருக்கான்னு என்ன செய்யணும், நாம கண்டு பிடிக்கணும். எவ்வளவு தண்ணிக்குள்ள பாலை ஊத்தி வச்சாலும் அண்ணன் எதை குடிச்சிட்டு போயிடும். ஒரு அஞ்சறிவு இருக்கிறதான ஒரு சாதாரண அறிவு உள்ள ஒரு பறவை அழகா அதுல இருக்கிற தண்ணியை அவாய்ட் பண்ணிட்டு பாலை குடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னா நமக்கு 6 அறிவு 7 அறிவு 7th சென்ஸ்ல போய்கிட்டு இருக்கிறோமே, பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்னு புரியாதா? பரலோக ராஜ்யத்துக்கு வழி என்னன்னு இயேசு என்ன சொல்றாருன்னு தெரியாதா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கணும். விசுவாசங்கிறதுக்கு 2 பகுதி இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அது ஒரு விசுவாசம். தப்புவியாமல் போனாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம், அவர் மேல உள்ள நம்பிக்கை நாங்க மாற்ற மாட்டோம் சொல்றதா என்னது முக்கியமான விசுவாசம். இதைத்தான் யூதாவில் அழகாக சொல்லி இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்றார். விசுவாசித்தல்ங்கிறது வேலைக்காக விசுவாசிக்கிறது அல்ல, கல்யாணத்துக்காக விசுவாசிக்கிறது அல்ல, இல்லாவிட்டால் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு விசுவாசிக்கிறது அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்பட தக்கவன். மறுமையிலே அவனுக்கு அனுபவம் உண்டு, அதுக்கு நம்பி அவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். சரி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன வழி? தலைவன்ட்ட சொல்லாரு ஓடிட்டான், ஐஸ்வர்யவான்ட்ட சொன்னா ஒதுங்கிட்டான், வாலிபன்ட்ட சொன்னா தலையை கவுந்துட்டான், நியாயசாஸ்திரிட்ட சொன்னா சரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை நித்திய ஜீவனை உண்மையாகவே பற்றிக்கொள்ள விரும்பினால் அவன் செய்ய வேண்டியது என்ன? சும்மா பைபிள் படிச்சா போதுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் போதுமா? இல்ல இதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டா போதுமா? இல்ல இயேசுவை நான் தெய்வம்னு விசுவாசிக்கிறேன், அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படி நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதுமா? இல்ல. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய வழிமுறையை சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். நான் இந்த கூட்டம் சொன்ன உடனே எனக்கு இது உட்கார்ந்துருச்சு, சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருச்சு. நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வழி சொல்லிக் கொடு. வாசிங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இந்த கட்டளை கற்பனை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம கேட்டோம். ஐஸ்வர்யவான்ட்ட சொல்றாரு, நியாயசாஸ்திரிட்ட சொல்றாரு, வாலிபன்ட்ட சொல்றாரு, தலைவன்ட்ட சொல்றாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப திருப்பி சொல்றாரு அவனுக்கு ஒரு குறை இருக்கு, அதை கிளியர் பண்ணுன்னு சொல்றாரு. அதை குறைய கிளியர் பண்றதுக்கு கிறிஸ்தவர்கள்ல 199 பேருக்கு முடியாது. பணக்காரனை கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சொன்னா எப்படி வருவான்? வாலிபனை கூப்பிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணா உடனே எப்படி கட் பண்ணுவான்? கஷ்டம். இங்கே சொல்லுகிறது அவருடைய கட்டளை நித்திய ஜீவன். இது என்ன கட்டளை? இதை நம்ம இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நான் ஒரு 3 கட்டளை மட்டும் வைக்கிறேன், மிச்சத்தை நம்ம கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் நீங்க வேணும்னா எங்களை தேடி வாருங்கள். 3 கட்டளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அவருடைய கட்டளை நித்திய வாழ்வாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அவருடைய கட்டளை தான் வழி. அது என்ன கட்டளை? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்குமுள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். அவருடைய கட்டளை என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய கமாண்ட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கட்டளை, இது 10 கட்டளை அல்ல, ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு எல்லா மனுஷனும் கீழ்ப்படியணும். இல்ல நான் கிறிஸ்தவன் எனக்கு கீழ்ப்படியணும், நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல, தவறு. சிலுவையை பார்க்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. சிலுவையை பார்த்து அந்த பாடுகளை பார்த்து அவர் சிந்தின இரத்தத்தினால உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காவிட்டால் நீ மனம் திரும்பவில்லை.
சிலுவையை பார்க்காத எந்த ஒரு மனிதனும் அவன் சீரடைய மாட்டான். சிலுவையை பார்க்காத மனிதனுக்கு ரட்சிப்பே கிடையாது. அப்படின்னா எல்லா இடத்துலயும் சிலுவை போட்டிருக்க, அதை பார்த்தா போதுமா? இல்ல. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய சிரசிலிருந்து விழுகிறதான அந்த இரத்தம், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக, விலாவில் குத்தப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருக்கிற அவரை பார்த்து, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், என் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் காயப்பட்டீர், என்னுடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீர், எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, நான் தான் உம்முடைய சிலுவையில அறைந்து விட்டேன் என்று சொல்லி என்னுடைய பாவ வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், என் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி என்னுடைய ஜீவிய வாழ்வின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் பகுதியின் மூலமாக நான் உம்மை இனிமேல் துன்புறுத்த மாட்டேன். இந்த அளவு நீங்க வரும் பொழுதுதான் மனம் திரும்புதல் நடைபெறுகிறது. பவுல் என்கிற ஒரு மனிதனை உங்களுக்கு தெரியும். அவன் சவுலாக இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கட்டளைகளை ஒரு கட்டளை கூட மீறின ஆள் கிடையாது. அவ்வளவு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணின ஒரு மனுஷன். ஆனால் அவன் வழியிலே ஒளியின் மூலமாக சந்திக்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவனோடு பேசுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப அவன் சொல்றான், நான் எங்க உங்களை துன்பப்படுத்தினேன்னு? உன்னுடைய வாழ்க்கை, நீ நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத 10 கட்டளைகளை நிறைவேற்றின ஒரு பக்திமானாக இருக்கலாம். ஆனால் என்னை அறியாமல், நீ மனம் திரும்பாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறாய், மற்றவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், நீதான் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று இயேசு சொன்னார். அவன் அப்படியே போய் அழுதான், மனம் திரும்பினான், வாழ்க்கை மாறினது. போதகனாக, பரிசுத்த பவுலாக கர்த்தர் அவனை உருமாற்றினார். அருமையானவர்களே, மனம் திரும்புதல் ஒரு கிறிஸ்தவனுடைய அல்ல, எல்லா மனிதர்கள் மேல விழுந்த ஒரு கடமை, அது ஒரு கட்டளை. சிலுவையை இன்னைக்காவது பார்த்து, ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீர், என் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் என்று சொல்லி ஒரு உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும்போதுதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களுக்கு முதலாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கட்டளை. சரி, மனம் திரும்பினவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 10:11 ஒரு மனம் திரும்பின கிறிஸ்தவன் எப்படி இருப்பான், இல்லாவிட்டால் மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான், நீங்க அவனை கண்டுபிடிச்சிடலாம். வாசியுங்கள். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இங்கே மனம் திரும்புதலுடைய 7 தன்மை சொல்லி இருக்கிறார். நான் இப்ப எல்லா இடத்துலயும் இதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். வாய்ப்பு கிடைத்த எல்லா இடத்துலயும் நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ரட்சிப்புக்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அதாவது மனம் திரும்புதல்னா, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஞானசானம் கொடுங்க, நான் இனிமே தப்பு செய்ய மாட்டேன், அது சும்மா காமனா சொல்லிட்டு ஞானசானம் எடுத்துட்டு போறதல்ல. மனம் திரும்பினால் அந்த விசுவாசி, இல்லாவிட்டால் அவன் ஊழியனா மாறிவிட்டாலும், இந்த 7 தன்மைகள் இல்லாவிட்டால் அவன் திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில 7 சபைகள்ல 6 சபைகளை மனம் திரும்பணும்னு ஆவியானவர் சொல்றார். அவங்களாம் ஏற்கனவே மனம் திரும்பி சபையில போதகர்களாக, சபையில அங்கத்தினர்களாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவயவங்களாக அந்த சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும்? இன்னும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கேற்ற துக்கத்தை நீ இழந்து விட்டாய், நீ மறுபடி மனம் திரும்பு. ஒருத்த மனம் திரும்பினானா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அங்க அழகாக சொல்லி இருக்கிறது. ஒருவன் மனம் திரும்பி இருந்தால் ஜாக்கிரதை உள்ளவனாயிருப்பான். பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நல்லதை குறித்து, கெட்டதை குறித்து, எது சரி எது தவறுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க இந்த மெய்காப்பாளர்களை பாத்தீங்கன்னா நீங்க செய்யலாம். பாடிகார்டு, பெரிய பெரிய தலைவர்களுக்கு பாடிகார்டு வருவாங்க. தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா பாடிகார்டு எல்லாரையும் பார்த்துட்டு பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு கையை காட்டிட்டு போக மாட்டான். அவங்களுடைய மைண்ட் எதுல ஓடிட்டு இருக்கோம்? யாரு என்ன பண்றான், என்ன நடக்க போகுது, இதே தான் அலர்ட்ல தான் இருப்பான். எனி டைம் 24 hours அவன் அலர்ட்ல இருப்பான். இந்த தலைவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா, அவனுடைய தன்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், சுகபோகம் எல்லாம் கிடையாது.
சாவுன்னு சொன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் தான் சாவா? பாடிகார்டு தான் சாகுறான். அந்த அளவு அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. மனம் திரும்புதல்ங்கிற வாழ்க்கை அப்படித்தான். நீ ஒரு மெய்காப்பாளன் போல உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும். உன் சிந்தையில எப்பொழுதுமே கவனமாக நீ அடியெடுத்து வைப்பாய். இரண்டாவது, உனக்குள்ளேயே ஒரு கோர்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்னொருத்த வந்து நீ தம்பி நீ செஞ்சது சரியில்லை, சிஸ்டர் நீ செஞ்சது சரியில்லை, அக்கா நீங்க செஞ்சது சரியில்லை, நீங்க இப்படிலாம் நடந்திருக்க கூடாது, அப்படி யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவனுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு குற்றம் எவ்வளவு குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதல். உள்ளுக்குள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கு. எங்க நிக்கும்? ரெண்டு சைடு நிக்கும். ஆவியானவர் பேசுவார், நீ இந்த இடத்துல போயிருக்க கூடாது, இந்த இடத்துல செஞ்சிருக்க கூடாது. சோத்திர ஆண்டவரே, நான் மிஞ்சி போயிட்டேன் சுவாமி, நீங்க எச்சரித்தும் கூட நான் செஞ்சது தப்பு தான், சரி இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். உனக்குள்ளேயே ஒரு கோர்ட் வச்சு நீ என்ன செய்யணும்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படும். உனக்கு இன்னொருத்த வந்து உன்னை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இரண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு கோர்ட் இருக்கும், நியாயம். அவனே சொல்லுவான், இல்ல நான் அப்படி செஞ்சாங்க அதனால தான் செஞ்சேன், தப்பு. அங்கதான் நீ மனம் திரும்புதலை இழந்துட்டேன்னு சொல்றாரு ஆவியானவர். அங்கதான் மனம் திரும்புதல தோத்துட்டேன்னு நீ சொல்றாரு. அந்த இடத்துல அந்த சான்ஸே கிடையாது. இல்ல நான் தான் போயிருக்க கூடாது. நான் தன்னுடைய குற்றங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் மனம் திரும்பினவன். மற்றவன் மேல போடுறவன் யாரு? ஆதாமும் ஏவாளும் எல்லாம் சேர்ந்து சாபத்தை வாங்கிட்டு வெளியே தான் போகணும், உள்ள இருக்க முடியாது. ஒன்னை நீயே சரிப்படுத்துகிறது. மூன்றாவது, மனம் திரும்புதலுடைய அடுத்த பகுதி வெறுப்பு. பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. பாவத்தை ஒரு காலத்துல தண்ணி போல குடிச்சிட்டு இருந்தோம், ஆனா உண்மையான மனம் திரும்பினவனுக்கு என்ன உண்டாகும்? பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு. இப்ப பாருங்க, சாராயம் குடிச்ச ஒரு காலத்துல சாராயம் தண்ணி அடிச்சு பீடி சிகரெட் எல்லாம் குடிச்சு தாறுமாறா ஜீவிச்சவங்க எல்லாம் இப்ப அந்த ஸ்மெல் அடிச்சாலே என்ன செய்வான்? தடுமாறுவான். கொஞ்சம் தள்ளி நின்று, ஏன் இங்க வந்து ஊதுற, தள்ளி நில்லுமா. ஏன்னா அந்த புகையை அவனுக்கு என்ன செய்யாது? ஒரு வெறுப்பு உண்டாகும். ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை, இவன் சுழலா விட்டுட்டு இருந்த ஆள் தான். ஆனா இன்னைக்கு மனம் திரும்புதல் அவனுக்கு பாவத்தில் ஒரு வெறுப்பை என்ன செய்கிறது? உண்டாக்குறது. அடுத்ததாக ஒரு பயத்தை உண்டாக்குறது. தெய்வ பயம், மனுஷ பயம் அல்ல, ஒரு தெய்வ பயம். ஐயோ நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். யாராவது நண்பர்கள் கூப்பிடுறான், உறவினர்கள் கூப்பிடுறான், ஏதாவது ஒரு சூழ்நிலையில தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு நெருங்கி வருது. இல்ல, யோசேப்புக்கு அப்படி நெருங்கி வந்த போது சொன்னா, இல்ல இல்ல நான் செய்ய மாட்டேன், தேவனுக்கு பயந்த மனுஷன். அப்ப தெய்வ பயம் அவனுக்குள்ள இருக்கும். அடுத்ததாக எவ்வளவு ஆவல், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசை. மனம் திரும்புதல்ல இதெல்லாம் இருக்கு. ஒரு வாஞ்சை உண்டாயிரும். சார் நம்ம இத்தனை நாள் நாட்களை வீணாக்கிட்டோம், நேரத்தை வீணாக்கிட்டோம், மணிக்கணக்கை வீணாக்கிட்டோம், பலத்தெல்லாம் வீணாக்கிட்டோம், பணத்தெல்லாம் வீணாக்கிட்டோம், நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் நஷ்டப்படுத்திட்டோம். இனிமேல் கர்த்தருக்காக நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆவல். அதற்கு அடுத்து பக்தி வைராக்கியம். மனம் திரும்புதல்ல அடுத்த பகுதி பக்தி வைராக்கியம். ஆண்டவருக்காக உயிரே போனாலும் சரிங்க, நான் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன். அடுத்து கடைசியாக எவ்வளவு கண்டிப்பு. அவனுக்குள்ளேயே சரியான ஒரு நிதானித்து வச்சிருப்பான், தன்னை தானே நிதானிச்சு கண்டிச்சு வச்சிருப்பான். அவனுக்குள்ள ஒரு கண்டிப்பு. அதனால தான் அதுக்கு அவன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மாறிடுறான். யாரு என்ன செஞ்சாலும் அவனால என்ன செய்ய முடியாது? ஏத்துக்க முடியாது. தப்பு இல்லைங்க, உங்க பிள்ளைங்க தான், என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு தப்பு தான். அதான் மனம் திரும்புதல். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது. முதலாவது பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்புது, மறுபடி பிறத்தல் அவசியம். இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதன் 10 கற்பனையை பின்பற்றினால அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அடுத்ததாக இரண்டாவது கட்டளை மத்தேயு 28 சத்தமுடாதீங்க, மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அடுத்த கட்டளை ஞானஸ்நானம் எடுத்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானம் சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பல விதங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒன்னும் கிறிஸ்தவன் அல்ல, நான் இந்துல இருந்து தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் பைபிள்ல எந்த பைபிள்லயும் கிடையாது. தெளிப்பு ஞானஸ்நானம் அதுவும் எந்த பைபிள்லயும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயதில் ஆனபோது அவர் ஞானஸ்நானம் பெறும்படியாக யோர்தான் நதிக்கரை வந்தார். யோர்தான் நதியில இறங்கினார். ஞானஸ்நானம் பெற்று யோர்தானை விட்டு கரை ஏறினார். ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் அவர் மேல் இறங்கினார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். எத்தியோப்பிய மந்திரி அவன் ஆலயத்துக்கு வந்துவிட்டு திரும்பி போனான். பிலிப்பு போய் அவனுக்கு சத்தியத்தை சொன்னான். தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்று கேட்டான். இயேசுவை விசுவாசித்தால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். ரதத்தை நிறுத்தி 2 பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சாலிமூருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தண்ணீர் மிகுதியாக தேவை. பாப்டிசம், பாப்டைசோ அப்படினாலே மூழ்குதல். தீத்து 3:5 சொல்லி இருக்கிறது, மறுஜென்ம முழுக்கினால் தேவன் நம்மை ரட்சித்தார். அதனால ஜலத்தினால் உள்ளது ஒரு பிறப்பு. இயேசு கிறிஸ்து இதைத்தான் கட்டளையாக சொல்லுகிறார். ஒன்று மனம் திரும்ப, இரண்டாவது நீ ஜலத்தினால் பிறக்க வேண்டும். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போகும் பொழுது நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம் 12 சீசர்களுக்கும் சொல்றாரு. தன்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் சொன்னாரு, அபிஷேகம் பெறாம இந்த இடத்தை விட்டு நீங்க போகாதீங்க. அபிஷேகம் பெறாத ஊழியங்கள் அல்ல, அபிஷேகத்தோடு நீங்க ஊழியம் செய்யுங்க. அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியோளோடு காத்திருந்தார்கள். 120 பேர் காத்திருந்தார்கள். அவர்கள் மேல் வீட்டிலே காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கினார். அன்றைக்கு அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டது. எல்லாரும் அந்நிய பாஷையிலே, அயல் மொழியிலே தேவனோடு பேசினார்கள். பரிசுத்த ஆவியை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இந்த அந்நிய பாஷை பேசுறதுதான் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி வைத்தான். ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இங்க பாருங்க, பரியாச உதடு அந்நிய பாஷையில இந்த ஜனத்தோட கர்த்தர் என்ன செய்வாரா, பேசுவார். இயேசு பிறப்பதுக்கு 700 வருடங்களுக்கு முன்னாக தீர்க்கதரிசி அழகா சொல்றான், அபிஷேகம் ஒண்ணு இருக்கு, அதுதான் இளைப்பாறுதல். அப்படி சொன்னா ஒருத்தனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். எல்லாம் தெளிவா சொல்றார். பரியாச உதடு அந்நிய பாஷை. பரியாச உதடு யாருக்குமே புரியாது. ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து வரும்போது ஏதோ ஒண்ணு பேசும், புரியாது. அதுக்கு பிறகு தெளிவான பாஷை என்ன செய்யும், பேசும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவி பொருளியப்பட்டது என்று 2:33 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெற்று கரையேறி போகிறான். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பேதுருட்ட கேட்கிறாரு, கொர்நேலியு ஏதோ தேவன் கட்டளையிட்டாராமே, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிறார். அப்ப தேவன் கட்டளையிட்டதை சொல்லுங்கன்னு அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு பேதுருட்ட கேட்கிறார். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்டதை நாங்க கேட்கறதுக்கு இந்த வீட்டில் எரிஞ்சிருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அப்ப அவர் அழகா இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய முடிவு என்ன, அவர் எதற்காக வந்தாரு, அவர் போன பிறகு என்ன நடக்கும்னு சொல்லிக்கிட்டே வந்த போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி இறங்கி விட்டார். அதை குறித்து பேதுரு பேசும் பொழுது ஆதியிலே இறங்கினது போல இறங்கினார். அப்போஸ்தலர் 10:45 பார்க்கும் பொழுது பல பாஷைகளில் பேசினார்கள். அப்போ அபிஷேகம் இறங்குனா, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒருவன் பெற்றுக்கொண்டான் என்றால் அவன் அந்நிய பாஷை பேசுவான். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, 2 வயசு ஆயிடுச்சு, 1 வயசு ஆனவனே உன் பிள்ளை பேசுதா அப்படின்னு கேட்கறீங்களா? பேசுதா? இன்னும் அம்மான்னு தான் சொல்லுது, நல்லா நீ பிராக்டிஸ் கொடுக்கல அப்படிம்பாங்க. 2 வயசு 3 வயசு ஆகி பேசலன்னா அதுக்கு பேர் என்னது? பிள்ளைதான். ஆனா என்னது? ஊமை, பேச்சு திறன் இல்ல. அதுக்கு காரணம் என்ன? கேட்கும் திறன் இல்ல. இப்படி ஒண்ணு ஒண்ணா கொக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். அதுபோல
ஒருவன் கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக மாறினால், மனம் திரும்பினால், ஞானசானம் எடுத்தால், அடுத்து அவன் தேவனோடு பேசும் பாக்கியத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊமை கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. அவன் தேவனோடு பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். இந்த மூணாவது கட்டளையை நிறைவேற்றும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இதுதாங்க சத்தியம், இதுதான் கட்டளை. ஒருவன் மனம் திரும்ப வேண்டும், ஞானசானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அதற்கு பின்பு அவன் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். அப்படி வாழ்க்கை இருக்கு. அதுக்கு பின்பு அவன் இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஃபுல்லா சரண்டர் பண்ணும்போது இவன் சரீரத்துல இவன் தேவனுக்கு அடிமையாய் மாறும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையில், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், உங்க வாழ்க்கையை பரிசுத்தாவிக்கு கண்ட்ரோலுக்கு நீங்க கொடுத்துட்ட பிறகு ஆவியினால சரீரத்தின் செய்களை அழிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்து ஆண்டவருக்காக ஜீவிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? வாசிங்க. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த உலகத்துல உனக்கு நீ பரிசுத்தமா மாறிடுவ. மறுமையில உனக்கு கிடைப்பது என்னது? முடிவு நித்திய வாழ்வு. இதுதான் சத்தியம். நான் ரொம்ப சிம்பிளா ரொம்ப லாங் ப்ராசஸ 20-25 நிமிஷத்துல நினைஞ்சிருக்கேன், ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா இதனுடைய வாழ்க்கை ஒரு நீடித்த வாழ்க்கை, ஒரு நித்தியமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை 70 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80. ஆனா நித்தியமாய் தேவனோடு இருக்கணும்னு சொன்னா இந்த கட்டளையாகிய மனம் திரும்புவதற்கு கீழ்ப்படிந்து, அந்த ஞானசான சத்தியத்தை கீழ்ப்படிந்து, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தால் இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமான ஓட்டத்தை முடிக்கலாம். முடிவிலே நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய கட்டளை. ஒரு தலைவன் போய் கேட்கிறான். இயேசு சத்தியத்தை அழகாக சொன்னார். இது போக தனிப்பட்ட வாழ்வில் உள்ள குறையை சுட்டி காட்டினார். ஒரு நியாயசாஸ்திரி வந்தான், அவனுக்கும் சத்தியத்தை சொன்னார், குறையை சுட்டி காட்டினார். வாலிபனாய் இருந்தாலும் அவனை அவர் நேசித்து, வேதம் சொல்லுகிறது, அவனில் அன்பு கூர்ந்து அவனுக்கு இந்த குறையை சுட்டி காட்டினார். நாங்களும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களை நாங்கள் குற்றம் சாட்டி அல்ல, அன்பு கூர்ந்து இந்த சத்தியத்தை சொல்லுகிறோம். இதுதான் வழி, இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலின் ஜீவனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பட்டும். ஞானசானம் எடுக்க ஞானசானம் எடுக்கட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் விசுவாசித்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த பரிசுத்தாவியானவருடைய அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ளட்டும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாராக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து, இயேசுவே நித்திய வாழ்வுக்கு நீர்தான் வழி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை தள்ளிவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர். நீ வாலிபனாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும், ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், நியாய சாஸ்திரியாக இருந்தாலும், தேவன் உனதே தகப்பன். நீ அவருக்கு வேண்டும். அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். ஷபாலாகா துதேபேகா டாபாகா. எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்களை தள்ளிவிட மாட்டார். மாறாக அணைத்துக் கொண்டு இந்த உலக வாழ்வில் செழிப்பையும் மறுமையிலே நித்திய வாழ்வையும் தருவார். ஹல்லேலூயா. நித்திய வாழ்வு பெற்றிட நீயும் நித்திய ஜீவ ஊற்றண்டை வாராய். நித்திய வாழ்வு பெற்றிட நீயும் நித்திய ஜீவ ஊற்றண்டை வாராய். அல்லாதுன்னை
ஊற்றுண்ட தைலம் இன்பம் அவரின் அதலத்தின் மொழிகள். இயேசுவின் நாமம் ஊற்றுண்ட தைலம் இன்பம் அவரின் அதலத்தின் மொழிகள். இல்லையே என்பதை போல் இகமானில் வேறோரந்த குணத்து. இல்லையே என்பதை போல் இகமானில் வேறோரந்த குணத்து. வந்தேவான் இயேசுவனே வரமே அழைக்கிறாரே. Praise the Lord, praise the Lord. Hikadabakatidamahani angarabahalabanya. Hallelujah, hallelujah. Hikadamangarabahalabanya. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய சத்தம் இந்த மாலை வேளையிலே நம்மோடு இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் 10 கட்டளைகளை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மெய்யான கட்டளையாகிய மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, தெய்வீக வாழ்க்கை, இவைகளை பயிற்சிவிக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் மறுமையின் வாழ்க்கையை விட்டு விடாமல் மறுமையின் தரிசனத்தோடு வாழ்ந்து எப்பொழுது இயேசு வந்தாலும் அவரை சந்திக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 100க்கு 100 இந்த வசனம் எல்லாருக்குள்ள வேலை செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மைகளால் முடிசூட்ட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையில் இந்த பகுதியில் ஒரு விசை நித்திய ஜீவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு வாய்ப்பை அடியார்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த சத்தியங்களை நீர் கர்த்தாவே மறைத்து வைத்திருந்தீர். இப்பொழுது நீர் காலாகாலங்களாய் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்துக்காய் நன்றி செலுத்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை இந்த தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்து கேட்ட எல்லாருக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் நித்திய ஜீவனிலே உம்மோடு வந்து இணைய அருள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.